விமான விபத்தில் உயிர் தப்பிய அந்த ஒரு பயணி மட்டும் தற்பொழுது பரபரப்பு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அவர் எப்படி உயிர் பிழைத்தார், என்ன நடந்தது என்பதை பேட்டியின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, அவர் என்ன பரபரப்பான பேட்டியை அளித்திருக்கிறார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நேற்று அகமதாபாத்தில் நடந்த அந்த விமான விபத்தில் 242 பேர் அந்த விமானத்தில் இருந்தால் 241 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். ஆனால் ஒருவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார், சிறு காயங்களோடு. அவர் தற்பொழுது அங்கு நடந்த விவரங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் தெரிவித்தார். விமான விபத்து எப்படி ஏற்பட்டது என்ற அந்த விவரங்களை மோடியிடம் தெரிவித்தார். அதன் பிறகு தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், அந்த தீப்பிடித்த போது நான் அந்த விமானம் விழுந்த பொழுது அந்த இறக்கையின் அருகில் தான் அமர்ந்திருந்ததாகவும், அதனால் கீழே விழுந்தவுடன் என்ன நடந்தது என்று தமக்கு தெரியவில்லை, ஆனால் கண் விழித்து பார்த்தபோது தாம் உயிரோடு இருப்பதை தாம் அறிந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் என்னால் எப்படி பிழைத்தேன் என்பது என்னால் இதுவரையில் எனக்கு தெரியவில்லை, கண்மூடி திறந்த பொழுதுதான் நான் உயிரோடு இருப்பதை உணர்ந்தேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விமானம் பறக்க துவங்கிய 5 to 10 நொடிகளில் அனைத்தும் நின்று போனது போல் நாங்கள் உணர்ந்தோம். அதுபோல் மட்டுமல்லாமல் அவர் தாம் விழுந்த இடம் விடுதியின் தரைப்பக்கம் என்பதை அவர் இருந்ததால் அவர் வெளியேறுவதற்கு மட்டும் இடம் இருந்ததாகவும், மற்றவர்கள் வெளியேற அங்கு இடம் இல்லை என்பதையும் திரு விஸ்வாஸ் இந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்த அதாவது விமானத்தின் உள்ளே பச்சை மற்றும் வெள்ளை விளக்குகள் உடனடியாக எரிய தொடங்கின. அப்பொழுது ஏதோ ஒரு ஆபத்தை தாம் உணர்ந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் விமானத்தின் வேகத்தை அதிகரிக்கிறார்கள் என நினைத்தோம், ஆனால் விமானம் கட்டிடத்தின் மீது மோதிவிட்டது என்பதை தாம் உணர்ந்ததாகவும் அவர் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இவையெல்லாம் 5 to 10 நொடிகளுக்குள் நடந்துவிட்டன என்ற அந்த ஒரு விவரத்தையும் ரமேஷ் விஸ்வாஸ் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மோடியும் அவரிடம் என்ன நடந்தது என்பதை கேட்டடித்தார். மேலும் இவர் தெரிவிக்கும் போது அவரோட சீட் பெல்ட் அகற்றப்பட்டு வெளியேறும்போது சில எரிந்த உடல்களை தாம் பார்த்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதில் விமான பணிப்பெண்கள் இருந்ததாகவும் விஸ்வாஸ் குமார் ரமேஷ் அவருடைய அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்.